வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ ஃபவுண்டேஷன் லைவ் ஜூம் கிளாஸ் ஏப்ரல் 29th ஆரம்பிக்குது. ஆக்சுவலி ஏப்ரல் 14th 15th ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 12th வந்துட்டு மார்ச் எண்டில் தான் முடிச்சுட்டு ஏப்ரல் வந்துட்டு இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு ஐசிஐயில் ரீசெண்டாக தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அதனால் என்ன இருக்குன்னா உங்கள் கையில் நிறைய பேர்கிட்ட புக்கே இல்லை. ஸோ ஏப்ரல் 14-15 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் 14-15 அன்னைக்கு ஜூம் மீட்டிங் பார்த்தா கையில் யார்ட்டையும் நிறைய பேர்கிட்ட புக்கே இல்லை. சார் இன்றைக்கி தான் சார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அப்போ கூட ரெஜிஸ்டரே பண்ணல, ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வரலாம் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணலான் இருக்கேன்லாம் சொன்னாங்க. ஸோ எல்லாரையும் திட்டி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி புக்கு ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது இதுக்கு மேலேயும் தள்ளி போட முடியாது. பிகாஸ் ஏப்ரல் 14th ஆரம்பிக்கலாம்னா இன்னொரு 14 days எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாச்சு. ஏப்ரல் 29th அன்னைக்கு வி ஆர் ஸ்டார்டிங் த கிளாஸ். ஸோ இது வரைக்கும் யாராவது கிளாஸ் சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும், நம்மளது ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். ஸோ வாட் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் ஜாயினிங் ஏகேஎஸ் கிருஷ்ணன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன், அதை ஒரு தடவை பாருங்கள். ப்ளஸ் மார்க்ஸ் கட் ஆஃப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 10th அந்த 11th 12th ப்ரீ போர்டு ரிவிஷன் எக்ஸாம் மார்க்ஸ் இந்த கட் ஆஃப்ஸ்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ லைவ் ஜூம் கிளாஸஸ் வந்துட்டு வி ஆர் ஸ்டார்டிங் ஆன் ஏப்ரல் 29th. we are planning to complete by ஆகஸ்ட் 10th முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சையே செப்டம்பரே எழுத வச்சா என்ன அப்படின்னு என் மனசில் ஒன்று ஓடுது. ஸோ இந்த தடவை ஒரு ரிஸ்க் எடுத்து செப்டம்பர்லேயே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை அட்லீஸ்ட் இப்போ கிளாஸில் வந்து ஒரு 60-70 பேர் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20-25 பேரையாவது நல்லா படிக்கிற பசங்களை பார்க்கலாம்டா, செப்டம்பரில் எழுதுங்கடா, வின் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி அனுப்ப போகிறதா இருக்கேன். ஏன்னா எல்லாருமே இந்த மார்ச் ஏப்ரலில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஐசிஐ கட் ஆஃப் படி மே 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கிளாஸும் நம்ம 29th ஏப்ரல் தான் ஆரம்பிக்க போகிறதுனால இப்போ கூட யாராவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க சார் நான் ஒரு 10 நாள் புக் வர வரைக்கும் பிடிஎஃப் வச்சு மேனேஜ் பண்ணுறேன், ஐ எம் ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்ச் சார், நம்ம வந்து படிப்போம் சார், 4 மாதத்தில் படிச்சுட்டு எக்ஸாம் போக முடியுதான்னு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் 4 மாதம்ன்றது ரொம்ப ஷார்ட், 6 months தேவை. அட்லீஸ்ட் 3 தடவை 100 marks டெஸ்ட் எழுதிட்டு தான் போகிறோம். பட் ஒருவேளை பசங்க ஷார்ப்பாக இருந்தாங்கன்னா வி கேன் கோ ஃபார் இட் அப்படின்றது என்னோட திங்கிங். சம்டைம்ஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போன வருஷமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு சப்ஜெக்ட் படித்து வச்சுருந்தாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே ஸ்பீடாகவே கூட இருக்கலாம். பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். யாராவது சேரணும்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஃபீஸை கட்டிட்டு கிளாஸுக்கு வாங்க. இன்னும் ஒரு 4 நாள் தான் டைம் இருக்குது நமக்கு. ஏன்னா கிளாஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா லைவ் ஜூமில் உட்கார முடியாது, ரெக்கார்டரில் தான் உட்கார முடியும். இப்போயுமே கூட நான் என்ன சொல்கிறேன்னா இந்த காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா ரீதிங்க் பண்ணிக்கோங்க. அதாவது 12th எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜ்லாம் போனோமா, ஏன்னா நான் காலேஜ் போனோமான்றதை பற்றிலாம் சில வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். காலேஜ் போகிற பசங்களுக்கு ஷோர் ஷார்ட்டாக இந்த செப்டம்பர்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜான்வரி எக்ஸாம் தான் ரெடி ஆக முடியும். ஏன்னா இந்த செப்டம்பர் விட்டால் அடுத்தது ஜான்வரி எக்ஸாம்ஸ் தான், இந்த டிசம்பரில் எக்ஸாம் வராது. ஸோ ஜான்வரின்றது ரொம்ப அதிகம், செப்டம்பர்ன்றது கொஞ்சம் ஷார்ட்டு. ஆனால் ட்ரை பண்ணால் செப்டம்பர்லேயே முடிக்க முடியுன்றது தான் என்னோட திங்கிங். நம்ம ஆக்சுவலி அட்மிஷன் போடும்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டிசம்பருக்கு தான் அட்மிஷன் போட்டோம். பட் இன்றைக்கி அஃபிஷியலாகவே நியூஸ் வந்துச்சு ஜிசம்பரில் எக்ஸாம் இருக்காது, ஜான்வரி தான் எக்ஸாம்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 8 மாதம் வந்து 4 சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப அதிகம். 6 months தான் ஆப்டாக இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும். பட் இந்த டைம் மட்டும் 4 monthsல முடிக்க முடியுமா அப்படின்றத பார்த்து அந்த ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். பை.